ஆறுமுகனே போற்றி போற்றி. ஓம் கதிர்வேலனே போற்றி போற்றி. ஓம் கார்த்திகை மைந்தனே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை உனக்கு அள்ளி கொடுக்கவே உன் அப்பன் முருகப்பெருமான் வந்திருக்கின்றேன். இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே. என் அன்பு குழந்தையே, இன்றைய நாள் உனக்கு இனிமையான நாளாக அமையட்டும். ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். பிரச்சனைகள் இல்லாத மனிதர்களே கிடையாது. இந்த உலகில் பிறவி எடுத்த ஒவ்வொரு மனிதனுக்குமே ஏதோ ஒரு வகையில் பிரச்சனை என்ற ஒன்று இருந்தேதான் தீரும். அதில் பெரும்பாலான மனிதனின் ஒரே பெரிய பிரச்சனையாக இருப்பது இந்த கடன் தான். ஒவ்வொருவருமே ஏதோ ஒரு அவசர செலவு, இல்லை என்றால் கனவுகளை நினைவாக்குவதில் ஏதோ ஒரு கடன், இல்லை ஏதோ ஒரு பொருளின் மீது போட்ட காசினால் வாழ்ந்த கடன், இல்லை என்றால் தன் கனவு இல்லங்களை கட்டுவதன் மூலமாக என்று ஒவ்வொருவருக்கும் இந்த கடன் தொல்லை ஆகிவிடுகின்றது. இந்த கடன் இல்லாமல் ஒரு மனிதன் கூட இந்த உலகில் கிடையாது. ஒரு சிலரே இது போன்ற இன்பம் கிடைக்கும். தகுதிக்கேற்ப ஒவ்வொரு மனிதரும் கடன் மாறுபட்டு கொண்டே இருக்கின்றது. ஒவ்வொருவருக்கும் தேவையின் பெயரில் கடன் வாங்குகின்றோம். அந்த சூழ்நிலையில் வேறு வழி இருப்பது கிடையாது. பரவாயில்லை, நம்மால் சமாளித்து விட முடியும் என்ற நம்பிக்கையில் கடனை சுலபமாக அனைவரும் வாங்கிவிடுகின்றார்கள். அதனால் வாங்கிய பின்புதான் அதனுடைய சூழ்நிலையை புரிகின்றது. அதை நம்முடைய வேதனை உண்டாக்குகின்றது. நமக்கு நிம்மதியை கெடுத்து விடுகின்றது. நம்முடைய சந்தோஷமான நேரங்களை நம்மிடமிருந்து பறித்துவிடும். நமக்கு கஷ்டங்களை தருகின்றது என்று அறிந்து கூட நமது வாழ்க்கையில் வாழ வாங்கியேதான் ஆகின்றோம். சில செலவுகளால் கடன் வாங்கியேதான் ஆக வேண்டும் என்று கட்டாயத்தில் தான் நம் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கின்றது. சில அவசர செலவுகளின் மூலமாக கடன் வாங்கியே ஆக வேண்டும் என்ற கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையில் வந்தே தீர்ந்து விடுகின்றது. என்ன செய்வது? இந்த காலகட்டத்தில் கடன் வாங்காமல் வாழ முடியவே இல்லையே. இந்த கடன் தொல்லை இருக்காமல் நம்மிடம் இருக்க வேண்டும் என்று என் குழந்தை தவித்து கொண்டிருக்கின்றாரே. இந்த கடனை வாங்கி என் குழந்தை தவித்து கொண்டிருக்கின்றாரே. கடன் இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும்? கடன் இல்லாமல் எப்படி இருப்பது அப்பா என்று என்னிடம் கண்கலங்கி நின்று கொண்டிருக்கின்றாயே என் குழந்தையே. இது ஒரு ஆன்மீகம். என் குழந்தையே, நீ தொழிலில் முன்னேற்றம் காண வேண்டுமா? இழந்த சொத்துகள் அனைத்தையும் திரும்ப பெற்று கொள்ள வேண்டுமா? இழந்ததை திரும்ப பெற வேண்டுமா? திருச்செந்தூர் முருகனின் பாதங்களை பற்றி கொண்டாலே போதும் என் தங்கமே. எல்லா பிரச்சனைகளுமே இந்த முருகன் உனக்கு வழிகாட்டி விடுவேன். உங்களுக்கு தீரா பணம் கஷ்டங்கள் இருக்கின்றதா? கஷ்டங்களோடு கஷ்டங்களாக கொஞ்சம் கடன் வாங்கி நேரில் திருச்செந்தூர் முருகனை திருக்கோவிலில் சென்று நீராடி முருகனை வணங்கி வாருங்கள். என் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துவிட வேண்டும் என்று முருகனை மனதார நீங்கள் நம்பி வேண்டிவிட்டு வாருங்கள். உங்களுடைய கஷ்டங்களை அவர் தீர்த்து விடுவார் என் தங்கமே. இந்த வாழ்க்கை முடிவுக்கு வருவதற்கு முன் ஒரு முறையாவது திருச்செந்தூர் முருகனை வணங்கினால் உங்களுடைய மோட்சம் கிடைக்கும் என்பது ஐதீகம். கடன் பிரச்சனைகள் தீராமல் இருக்கின்றதா? திருச்செந்தூர் முருகனின் எந்த முறையில் வழிபட வேண்டும் என்பதை உனக்கு கூறவே உன் அப்பன் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே. 27 செவ்வாய்க்கிழமை இந்த வழிபாட்டை விடாமல் வழிபட வேண்டும். வழிபாடின் போது செவ்வரளி பூவை வாங்கி உங்கள் கையாலே கட்டி முருகனுக்கு மாலை சூடுங்கள். இந்த வழிபாடு செய்யும் போது திருச்செந்தூர் முருகன் திருவுருவப்படம் உங்கள் வீட்டில் கட்டாயமாக இருக்க வேண்டும். திருச்செந்தூர் முருகனின் திருவுருவப்படத்தின் செவ்வரளி மாலை பூவை சூடி மண் அகழ்விளக்கை நெய்யூற்றி தீபம் ஏற்றி ஓம் சரவண பவ இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லி உங்கள் கடன் சுமையை
உங்களை விட்டு நீங்கிவிட வேண்டும் என்று முருகப்பெருமானை வணங்கி வந்தாலே உங்களின் மீதான கருணை ஏற்பட்டு உங்களின் கடன் சுமையை அந்த முருகப்பெருமான் நிகர்த்தி செய்து விடுவார். இந்த வழிபாடு செய்து கொண்டிருக்கும் போதே உங்களுக்கு அதில் இருக்கின்ற அனைத்தும் நிச்சயமாக ஏதோ ஒரு மாற்றத்தை அவர் உருவாக்கி உங்களை அதை அறிய விடுவார் என் தங்கமே. இந்த வழிபாடு எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்றால் செவ்வாய்க்கிழமை 6 மணி முதல் 7 மணிக்குள் இந்த வழிபாட்டை செய்துவிட்டால் உங்களுக்கு சிறப்பான பலனை அந்த முருகப்பெருமான் கொடுத்து விடுவார். ஏன் என்றால் அந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்று கூறுகிறேன் என்றால் செவ்வாய் 6 மணியிலிருந்து செவ்வாய் கோரை இருக்கும். செவ்வாய் கோரையில் இந்த வழிபாடு மேற்கொண்டால் இந்த கடன் தீரும். இதுதான் ஆன்மீக ஐதீகமாகும். 27 செவ்வாய்க்கிழமையில் இடையில் ஒரு செவ்வாய் கூட தவறவிடக்கூடாது. இல்லை என்றால் உங்கள் பலன் எப்படி பலிக்கும்? ஒருவேளை வீட்டின் பெண்களால் இந்த வழிபாட்டை மேற்கொள்ள முடியவில்லாத பட்சத்தில் வீட்டில் இருக்கின்ற மற்றொருவரை வைத்து இந்த வழிபாட்டை பூஜைகளை மேற்கொள்ளலாம். இதற்கு வேறு வழி இல்லையா என்று தானே கேட்கின்றாய். வீட்டில் இருந்து பூஜையை யாரும் செய்ய முடியாத பட்சத்தில் இருக்கும் பொழுது அந்த வீட்டின் பெண் மாதவிடாய் வரும் அந்த காலகட்டத்தில் மட்டும் அந்த வாரத்தை தவிர்த்துவிட்டு அடுத்த வாரம் தொடர்ந்து செய்து வர வேண்டும். 27 வார பூஜை நிறைவடைந்தவுடன் அந்த பூஜையின் பலனை நீயே கண்கூட பார்க்கத்தான் போகின்றாய். அந்த அதிசயத்தை உன் கண்குளிர நீயே அறிவாய் என் தங்கமே. அந்த பரிகாரம் 27வது வாரம் செய்ய வேண்டும். அந்த பரிகாரம் 27 வாரம் செவ்வாய் காலை 6 முதல் 7 மணிக்குள் செவ்வாய் கோரையிலேயே உங்கள் முழு மனதோடு நம்பிக்கையோடும் செய்து வர வேண்டும். நீங்கள் செய்யும் போதே சில மாற்றங்களை உன் முருகப்பெருமான் உனக்கு தருவார். அதை உணரும் வகையில் அவர் செய்துவிடுவார் என் தங்கமே. இதை தொடர்ந்து செய்யும்போது கடனில்லாத வாழ்க்கையை முருகன் உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பார். திருச்செந்தூர் முருகனின் வழிபாடு உங்களின் குடும்பத்தின் இடையில் நடந்த கஷ்டங்களை தீர்த்து இழந்த சந்தோஷங்களை மீட்டு எடுத்து உங்களின் நிறைவான வாழ்க்கையை உங்களுக்கு திரும்ப கொடுத்து விடும் என் தங்கமே. முருகன் பக்தர்களை என்றுமே முருகன் கைவிட்டு விட மாட்டார். முருகன் பாதங்களை பற்றி கொண்ட எந்த ஒரு பக்தனாக இருந்தாலும் அவன் முருகன் காலடியிலே விழுந்து கிடப்பான். ஏனென்றால் முருகனின் அதிசயங்களை அவன் நிச்சயமாக கண்டிருப்பான். முருகனின் அதிசயங்கள் கொஞ்சம் தாமதமாகலாம், ஆனால் நிச்சயமாக நடந்துவிடும் என் தங்கமே. அவருக்கு மேற்கொண்ட பூஜைகளின் பலனாக உனக்கு நிச்சயம் கிடைக்கும். உனது வாழ்க்கையை அவர் மீட்டு கொடுத்து உனது பண கஷ்டங்களை போக்கி உனது சந்தோஷமான வாழ்க்கையை உன் கையில் விடுவார் என் தங்கமே. இந்த முருகன் உங்களை கஷ்டத்தை தீர்த்து கடன் சுமையை நீக்கி நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்து விடுவார் என் தங்கமே. எல்லா விதமான பிரச்சனைகளையும் மனதார முருகனிடம் போய் எனக்கு இது செய் அப்பா என்று உரிமையோடு நீங்கள் அவரை மனதார நம்பி வேண்டினால் உங்களின் கஷ்டங்களுக்கு அவர் மனம் இறங்கி உங்களிடம் வந்து அவர் உங்களுக்கான கஷ்டங்களை எல்லாம் முடித்து தருவார் என் தங்கமே. நீ எதை நினைத்தும் பயப்படாதே. யாம் இருக்க ஏன் பயம் என்று சொல்லி அவரே நமக்கு துணையாக இருப்பார் என் தங்கமே. உன் அப்பன் உனக்கு துணை இருக்கின்றேன், எதை பற்றியும் கவலை கொள்ளாதே. ஓம் முருகனே போற்றி போற்றி. ஓம் ஆறுமுருகனே போற்றி போற்றி. ஓம் கதிர்வேலனே போற்றி போற்றி. ஓம் கார்த்திகையின் மைந்தனே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.